ப்ரோமோ தமிழ் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இப்போ சிறகடிக்க ஆசை சீரியலில் இன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னா, முத்துக்கு அவரோட கார் திரும்ப கிடச்சிருச்சு. அது மட்டும் இல்லாமல் இப்போ நடந்த தப்புக்காகவும் முத்துட்ட கோவப்பட்டதுக்காகவும் ரொம்ப வருத்தப்படுறாரு. கடைசியாக சிட்டியும் அரெஸ்ட் பண்ணி உள்ள தள்ளிடுறாங்க. அதுக்கப்புறம் நடக்குதுன்னா, முத்து ஸ்டேஷன்லேருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி சிட்டிக்கு 4 அறை விட்டுட்டு தான் போறாரு. ஆமாங்க, மீனா தான் முத்தை ட்ரிகர் பண்ணுறாங்க. இந்த பொறுக்கி இவ்வளோ பண்ணது மட்டும் இல்லாமல் என்கிட்ட வந்து உங்களை பற்றி ரொம்ப நக்கலாக பேசினாங்க. இவனுக்கு 4 அறை விட்டாதான் என் மனசாருன்னு சொல்கிறாங்க. அதை கேட்ட முத்து வந்து அதுக்கு என்ன மீனா பண்ணிட்டா போச்சுன்னு சொல்லிட்டு நேராக சிட்டியை போய் அடிக்க ஆரம்பிச்சிடாரு. அதை பார்த்த இன்ஸ்பெக்டருக்குலாம் செம்ம கடுப்பாது. உன்ட்ட கொஞ்சம் நல்ல விதமாக பேசினா ஸ்டேஷனில் வச்சு சண்டை போடுவியா, இங்கேருந்து கிளம்புன்னு சொல்லி முத்தை திட்டி வட்டி விடுறாரு. கடைசியாக நடக்குதுன்னா, மீனாவோட தம்பி வந்து சிட்டியை பார்க்கறதுக்காக ஸ்டேஷனுக்கு வெளியே காத்திருப்பாரு. மீனாவும் சத்யாவை கவனிச்சுறாங்க. சத்யாவை நல்லா திட்டி விட்டு தான் கிளம்புறாங்க. அதுக்கப்புறம் சத்யா போய் சிட்டியை பார்ப்பாரு. சிட்டியும் வழக்கம் போல சத்யாட்ட ரொம்ப நல்லவமா நடிக்கிறாரு. சத்யா, எல்லாமே உனக்காக தான்டா பண்ணேன். அந்த முத்து உன் கையை உடைச்சதை என்னால் ஏற்றுக்க முடியல, அதுக்கு பழி வாங்க தான் இப்பெல்லாம் பண்ண சொல்லி நடிக்கிறாரு. கடைசியாக சிட்டி சொல்லுவாரு, சத்யா நான் வெளியே வர வரையும் எல்லாத்தையும் நீ தான் கவனிச்சுக்கணும், என் இடத்துல இருந்து எல்லா பிசினஸையும் கவனிச்சுக்கோன்னு சொல்லி சத்யாட்ட எல்லா பொறுப்பையும் ஒப்படைக்கிறாரு. அதுக்கப்புறம் விஜயா வீட்டில் என்ன நடக்குதுன்னா, அண்ணாமலை அந்த வீடியோவை வீட்டில் இருக்க எல்லாருக்குமே போட்டு காட்டுறாரு. முத்து தப்பே பண்ணாமல் அவன்கிட்ட கோவப்பட்டேன்னு சொல்லி வருத்தப்படுறாரு. ஆனால் அப்போ கூட விஜயாவும் மனோஜும் அந்த வீடியோ உண்மைதானா சொல்லி சந்தேகப்படுறாங்க. அதை பார்த்து அண்ணாமலை கோவருது. வழக்கம் போல விஜயாவையும் மனோஜையும் நல்லா திட்டி விடுவாரு. லாஸ்ட்டாக முத்துவும் மீனா வீட்டுக்கு வராங்க. அண்ணாமலை வந்து முத்துட்ட மன்னிப்பு கேட்கறாரு. முத்து, உன்னை நம்பாமல் சந்தேகப்பட்டுட்டேன்டா, என்னை மன்னிச்சுன்னு சொல்லி மன்னிப்பு கேட்பாரு. அதுக்கப்புறம் மீனா வந்து விஜயாவுக்கு ரோஹினிக்கும் அன்னைக்கு ஓவரா பேசினாங்கல்ல, அதுக்கு நல்லா பதிலடி கொடுக்குறாங்க. அதோட சீரியலையும் முடிச்சிருந்தாங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்க வாய்ப்பு இருக்குன்னா, மீனாவோட தம்பி சத்யா வந்து ரோஹினியை பழி வாங்குற மாதிரிலாம் சீன் வரலாம். ஆமாங்க, இப்போ சிட்டியோட பிஸ்னஸ்லாம் சத்யா தான் கவனிச்சுக்க போறாரு. ரோஹினி வேற சிட்டிட்டு இருந்து வட்டி கடன் வாங்கி வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மனோஜ் ரோஹினி சத்யா ஒரு நாள் திருடன்னு சொல்லி அடிச்சு அசிங்கப்படுத்திருப்பாங்க. அதுக்கு பழி வாங்குறதுக்காக சத்யா அந்த சான்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். ஆமாங்க, சத்யா ரோஹினிட்ட போய் இங்கப்பா நீ என்ன பண்ணியோ எது பண்ணியோ தெரியாது, நீ வாங்கின கடனை வட்டியும் முதலுமா உடனே திருப்பி தர, இல்லைன்னா அந்த விஷயத்தை வீட்டில் சொல்லி உன்னை அசிங்கப்படுத்திடுவேன் அப்படின்ற மாதிரி மாட்டுவாரு. அதை கேட்ட ரோஹினிக்கு பயங்கர ஷாக் ஆகும். இப்போ ரோஹினி இந்த பிரச்சனையிலேருந்து தப்பிக்க என்ன பண்ணுவாங்கன்னா, நைஸாக மனோஜிட்ட பேசி காசை வாங்குவாங்க. ஆமாங்க, அண்ணாமலை காசை வச்சு தான் அவங்க கடன் அடைச்சு இந்த பிரச்சனையிலேருந்து தப்பிப்பாங்க. இந்த மாதிரி சீன்லாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. அதுக்கப்புறம் நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னா, அண்ணன் தம்பி 3 பேர் சேர்ந்து மொட்டை மலையில் தண்ணி அடிக்கலாம்னு சொல்லிட்டு மனோஜ் ரவியும் பிளான் பண்றாங்க. முத்தையும் சரக்கடிக்க கூப்பிடுறாங்க. ஆனா முத்து வேணாம்னு சொல்லிடுறாரு. ஏற்கனவே நான் குடிச்சேன்னு சொல்லிட்டு தான் ஊரே 2 நாளா என்னை திட்டிட்டு இருந்துச்சு, அதனால எனக்கெல்லாம் வேணாம், நீங்க வேணா குடிங்கன்னு சொல்லிடுறாரு. மனோஜ் ரவியும் சரின்னு சொல்லிட்டு குடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. இந்த விஷயம் ஆல்ரெடி ரோஹினிக்கும் ஸ்ருதிக்கும் தெரிஞ்சிருக்கு. ஆனா மீனாக்கு மட்டும் தெரியல. ஆமாங்க, அவங்க 3 பேர் ஒன்னா பேசிட்டு இருக்கும் போது ஸ்ருதி சொல்றாங்க, ரவி என்கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு தான் போனான்னு சொல்றாங்க. அதே மாதிரி ரோஹினி மனோஜ் என்கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு போனதா சொல்றாங்க. கடைசியா ரோஹினி வந்து மீனாவை கிண்டல் பண்ணுவாங்க. ஏன் மீனா, முத்து உங்கள்கிட்ட பர்மிஷன் வாங்கலையா? பரவாயில்ல, எங்க புருஷனாச்சும் எங்கள்கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு போறாங்க, ஆனா முத்து உங்களை மதிக்கவே இல்லைல்ல, நீங்க வேணா பாருங்க, முத்து தான் நிறைய குடிச்சிட்டு வருவாரு அப்படின்ற மாதிரிலாம் கிண்டல் பண்ணலாம். கடைசியில பார்த்தா முத்து மட்டும் தான் குடிக்காம வராரு. ரவியும் மனோஜும் குடிச்சிருப்பாங்க. அதை பார்த்து ரோஹினிக்கு ஷாக் ஆகுது. மீனா வந்து ரோஹினியை திரும்ப மூக்கு உடைக்கிற மாதிரி நல்லா பேசி விடுவாங்க. அந்த மாதிரி எல்லாம் நாளைக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. இதெல்லாம் பத்தி உங்க கருத்தை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சினா லைக் தட்டுங்க. நம்ம சேனல் ப்ரோமோ தமிழ் ரிவ்யூ சப்ஸ்கிரைப் பண்ணலாம். ப்ளீஸ் கை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உடனே கொன்ன சேல் அப்டேட் கொடுத்துட்டே இருக்கேன். பை கைஸ்.